ஹாய் எவ்ரிவான், நம்ம இன்றைக்கி ஃப்ரீ ஹாரி கிளாஸஸ் லெவல் 1ல் நம்ம கிளாஸ் 2 பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இன்றைக்கி நாட் போடுறது எப்படி நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் வந்து ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். ஜரி த்ரெட் எடுத்துக்கிட்டு நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டுற பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, நம்ம 2-3 டைம்ஸ் வந்து நம்ம ஜரி த்ரெட் வந்து சுற்றிக்கோங்க. அண்ட் சுற்றிக்கிட்ட லைட்டாக ட்ராக் பண்ணிடுங்க. ட்ராக் பண்ணோன்னே இந்த மாதிரி நீங்கள் இழுத்துக்க வேண்டியதான். ஸோ இந்த நாட் ரொம்ப ஈஸி. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம நோட் எப்படி போடுறோன்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம நீடல் பற்றி பார்ப்போம். இந்த ஆரி நீடல் வந்து த்ரெட்டுக்குள்ளே நீடல், ஓகேவா. ஸோ இது த்ரெட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பீட்ஸ்குள்ளே நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கலாம். பட் ரொம்ப சம் பீட்ஸ் மட்டும் தான் லோட் ஆகும், சில பீட்ஸ் லோட் ஆகாது. ஸோ அதனால் இந்த நீடல் வந்து த்ரெட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா. ஓகே, இந்த ஆரி நீடல் நீங்கள் பார்த்தீங்கன்னா த்ரெட்டுக்கு தனியாக ஒரு செப்பரேட்டாக இருக்கும். அதே மாதிரி பீட்ஸ் லோட் பண்ணுறதுக்கு தனியாக செப்பரேட்டாக இருக்கும். அதே மாதிரி ஜர்தோசிக்கு தனியாக செப்பரேட்டாக இருக்கும். ஆரி நீடலில் நம்ம எதுக்கு த்ரெட்டுக்குன்னு தனியாக ஒரு நீடல் கொடுத்துருக்காங்கன்னா அது நம்மளோட கம்ஃபர்டபுளுக்காக கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ப்ளஸ் இதோட பாட்டம் சைட் பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த திக்னஸ் வந்து பீட்ஸ்க்குள்ள நீடலும் அண்ட் ஜர்தோசிக்குள்ள நீடலும் இருக்காது. அது ரொம்ப தின்னாக இருக்கும், ஓகே. ஸோ அதனால் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். இந்த திக்கான இதில் நம்ம த்ரெட்டு வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க, நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸி அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு தான் இந்த நீடல் யூஸ் பண்ண சொல்கிறாங்க, ஓகே. ஓகே, நீடல் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம நோட் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி நோட் போட்டுக்கிட்டு ஓகே, நம்ம நோட் பண்ணி முடித்தோடனே நான் இந்த மாதிரி பண்ணுறேன் பார்த்தீங்களா. அந்த 2 ஃபிங்கரை வச்சு நான் இந்த நோட்டு பிடிச்சிக்கிட்டு ஒரு டர்ன் பண்ணி அந்த த்ரெட்டை நான் வச்சுருக்கேன், ஓகே. ஃப்ரேமுக்கு கீழே நம்ம வைக்கணும், ஓகேவா. அந்த ஃப்ரேமுக்கு கீழே வச்சுட்டு நம்ம அந்த நீடல் எடுக்கலை ஃபேப்ரிக்கில் நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த நீடலை நம்ம இப்படி தான் நம்ம அந்த த்ரெட்டை நம்ம இழுப்போம், ஓகேவா. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேப்ரிக்கிலோட இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த நீடலுக்குள்ளார இப்போ பார்த்தீங்களா இந்த நீடலுக்குள்ளார நான் போட்டுட்டேன். அந்த நீடல் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி தான் இழுக்கணும். இழுத்துட்டு நம்ம அந்த நீடலை வெளியே கொண்டு வந்துடுவோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த நீடலோடு சேர்த்து நம்ம த்ரெட்டு நம்ம இழுத்துட்டு வெளியில் வந்தாச்சு, ஓகே. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரன்னிங் த்ரெட்டு இந்த பண்டலோடு வருது பார்த்தீங்களா, அந்த பண்டலோட த்ரெட்டு தான் நம்ம இழுக்கணும், ஓகே. இழுத்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடலாம், ஓகே. இந்த த்ரெட்டு வந்து நம்ம ஃபேப்ரிக்கு மேலே நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம செயின் ஸ்டிச் நம்ம பண்ண போகிறோம், ஓகே. ஓகே, இப்போ நம்ம செயின் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஹோல்டு பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த தெரியுமா, இந்த மாதிரி ஹோல்டு பண்ணிக்கிட்டு நம்ம நீடல் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம இந்த த்ரெட்டை நம்ம இழுத்துட்டு வரணும். அதாவது ட்ராக் பண்ணிவிட்டு இந்த ஃபேப்ரிக்கு வெளியில் வரணும், ஓகே. நம்ம செயின் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஏரோ போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம அந்த லைன்லேருந்து தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் செயின் ஸ்டிச், ஓகே. ஸோ அதுக்கு நம்மளோட நீடல் எப்படி எடுக்கணும்னு நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். அந்த ஹூக்கு வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். அதாவது அந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனுக்கு பார்த்த மாதிரி தான் அந்த ஹூக்கு இருக்கணும், ஓகே. ஓகே, இப்போ நம்ம வந்து லூப் வந்து ஃபார்ம் பண்ணியாச்சு, ஓகே. இந்த ஒரு லூப் நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட இந்த நீடல் நம்ம எப்படி இருக்கணும்னா அந்த ஹூக்கோட நீடல், இந்த நீடல் அந்த பாட்டம் பார்த்தீங்களா, இந்த பாட்டம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். உங்களுக்கு எந்த பக்கம் நீங்கள் ஸ்டிச் பண்ணணுமோ அந்த பக்கம் தான் இந்த நீடல் இருக்கணும். ஸ்ட்ரைட்டாக அந்த ஏரோ இருக்கணும். இப்போ நான் வந்து இந்த லூப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த லூப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் அடுத்த ஸ்டிச் போகிறதுக்கு நான் வந்து பேக்கில் போகக்கூடாது, ஓகேவா. இந்த நீடல் பேக் சைடில் இருக்கக்கூடாது, சைடில் இருக்கக்கூடாது. நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கம் மட்டும்தான் அந்த ஹூக் இருக்கணும், ஓகே.
அகெயின் நான் சொல்லிக்கிறேன், அந்த நீடலோட ஹூக் அந்த பாட்டம் சைடில் ஃபஸ்ட்டு நான் காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த இது வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். சைடில் எங்கேயுமே போகக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த லைனில் உங்களுக்கு வேணுமோ அந்த லைனுக்கு எதுக்கு தான் அந்த ஹூக்கு இருக்கணும். இப்போ காட்டுற பார்த்தீங்களா, ஸோ அதே மாதிரி தான் அந்த நீடல் இருக்கணும். ஓகே இப்போ வந்து நீடில் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள அந்த த்ரெட்டு வந்து நம்ம ட்ராக் பண்ணி வெளியில் இழுக்கணும். ஸோ அதை நான் லாஸ்ட்டில் காமிக்கிறேன். ஸோ அப்போ நம்ம த்ரெட்டு வெளியில் நம்ம வந்தாச்சு, எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த நீடில் வந்து டேர்ன் பண்ணணும். டேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லூப்புக்கு வெளியில் விட்டு தான் நம்ம அந்த த்ரெட்டை இழுக்கணும். ஓகேவா? ஓகே அகெயின் நான் சொல்கிறேன். நம்ம த்ரெட்டு நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த த்ரெட்டு 2வது த்ரெட்டும் அதாவது கீழே உள்ள அந்த த்ரெட்டும் இருக்குது. ஸோ டேர்ன் பண்ணிவிட்டு அந்த லூப்புக்கு வெளியில் வச்சு நான் அந்த த்ரெட்டை இழுக்கிறேன். ஓகே இப்போ நான் கொஞ்சம் ஸ்லோவாக கட்டுற பாருங்கள். அந்த த்ரெட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. அண்ட் அகெயின் நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த நீடில் அப்படியே நான் டேர்ன் பண்ணிவிட்டு அந்த லூப்புக்கு வெளியில், ஓகேவா, அந்த லூப்புக்கு வெளியில் அந்த த்ரெட்டை நான் இழுத்துட்டு வரேன். ஓகே ஸோ இதுதான் ப்ராசஸ், ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் வீடியோ திரும்ப பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். பிகினர்ஸாக இருக்கிறதுனால தான் நான் இந்த நீடில் ஸ்லாண்டிங்கில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். மற்றபடி இந்த நீடில் நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடும். ஓகேவா? நான் வந்து ஃப்ரண்ட் சைடில் தானே இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். பேக் சைடில் பாருங்கள், பேக் சைடில் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? பேக் சைடில் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஓகே இப்போ இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்குல்ல, நம்ம வந்து அகெயின் நான் வந்து இதில் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்போ பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். ஓகேவா? இப்படி இருக்கும். இப்படி இருக்கிறத வந்து நம்ம இப்படி பிடிச்சிக்கிறோம்ல, இப்படி நம்ம சுற்றிக்கணும். சுற்றிக்கிட்டு நம்ம அப்படியே இழுக்கணும். இழுத்தோம்னா நம்மளுக்கு இந்த இது வெளியே வந்துடும். வெளியே வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஓகே வெளியே வரும்போது நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கோமா, ஸ்ட்ரைட்டாக வச்சுக்க நம்ம டேர்ன் பண்ணணும். இந்த பக்கம் டேர்ன் பண்ணிவிட்டு இதுக்குள்ளார இந்த த்ரெட்குள்ளார விட்டுட்டு நம்ம இப்படி எடுக்கணும். ஓகே இது தான் செயின் ஸ்டிச். ஓகே இப்போ நம்ம வந்து எண்ட் நோட் போட போகிறோம். அதுக்கு நான் வந்து கொஞ்சம் பெரிய லூப்பாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம பெரிய லூப்பை எடுத்துக்கிட்டு நம்ம அந்த லூப்புக்குள்ளாடைய நீடில் வந்து இன்சர்ட் பண்ணி இன்னொன்று ஒரு லூப் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஓகே ஸோ இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிட்டு இந்த லூப் நான் வெளியில் எடுக்கிற பார்த்தீங்களா, எடுத்துட்டு அந்த ஃபஸ்ட்டு உள்ள லூப்புக்குள்ளாரையே நான் வந்து இழுக்கிறேன். அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ இது தான் பி, இதான் ஏ, ஃபஸ்ட்டு உள்ளது தான் இது. நான் பிக்குள்ளார போயிட்டு அந்த ஏயோட லூப்பு நான் வந்து ட்ராக் பண்ணுறேன். அப்படியே நான் இழுத்துக்கிறேன். ஸோ கீழே உள்ள அந்த த்ரெட்டை வந்து நான் அப்படியே இழுத்துக்கிறேன். ஓகேவா? இப்படி தான் நம்ம எண்ட் நாட் போடணும். நான் அகெயின் சொல்கிறேன். ஓகே இப்போ ஒரு பெரிய லூப் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய லூப் எடுத்துக்கிட்டு இதுதான் லூப் ஏ. ஓகேவா? நான் அகெயின் இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்னொன்று ஒரு லூப் எடுக்கிற பார்த்தீங்களா, இது தான் லூப் பி. இது லூப் ஏ அண்ட் இது வந்து லூப் பி. ஓகேவா? ஸோ இதுக்குள்ளார நான் இன்சர்ட் பண்ணுற நீடலை அந்த லூப் ஏவை நான் வந்து ட்ராக் பண்ணுறேன். அப்படி நான் இழுத்துக்கிறேன். அதே மாதிரி கீழே நம்ம ஃப்ரேமுக்கு கீழே நம்ம அந்த த்ரெட் வச்சுருக்கோம்ல, அதுவும் நம்ம இழுத்துக்கணும். அது இழுத்துக்கிட்டோம்னா நம்ம அந்த ஒரு நோட் வந்துடும். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிள். ஓகேவா? நான் வந்து பெரிய லூப்பாக உங்களுக்கு எதுக்கு சொல்லி காட்டுறேன்னா, பிகினர்ஸாக இருக்குன்னா நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால நான் வந்து உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். நீங்கள் பழகினோடனே சின்ன லூப்பாகவே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஹோப்ஃபுல்லி எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு புரியலைன்னா ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த குரூப்பில் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? அண்ட் இந்த கிளாஸோட ஹோம்ஒர்க் வந்து நான் வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன். இன்கேஸ் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த நம்பர்லேருந்து நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த குரூப்பில் வந்து நான் ஜாயின் பண்ணி விட்டுடுறேன். அண்ட் நான் கரெக்ஷன் அதிலே நான் பார்த்துக்குவேன்.
அண்ட் வெரைட்டி ஆஃப் ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நான் காண்டாக்ட் பண்ணுறேன். அதுவும் நான் வந்து மெயின் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணுவேன். அண்ட் ஃப்ரீ பிடிஎஃப்பும் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் என்னோடய குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.